அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அரிஸ்டாட்டில் பிஜிடிஆர்பி ஜுவாலஜி கோச்சிங் சென்டர் காஞ்சிபுரம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி ரிசல்ட் எப்போ வரப்போகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். எங்களுடைய சென்டரில் பிஜிடிஆர்பி ஜுவாலஜிக்கு மட்டும் நாங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் காலேஜ் டிஆர்பி ஜுவாலஜிக்கும் டெஸ்ட் பேட்ச் நடத்திட்டுருக்கோம். எங்களுடைய கொஷின் பேப்பர் பிடிஎஃப் டெஸ்ட்டு கொஷின் பேப்பரோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா எங்களுடைய யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் பிடிஎஃப் அண்ட் ஆன்சர் கீ போட்டிருக்கோம். நீங்கள் யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். வாட்ஸ்அப் லிங்கை ஜாயின் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டு கொஷின் பேப்பர்லாம் எடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி நாங்களும் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய ரிசல்ட்டுக்காக ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் டிஆர்பியில் இருந்து எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுறோன்னா, நெக்ஸ்ட்டு வீக் எதிர்பார்க்கலாம். அதை பற்றின அப்டேட் நான் விரிவாக பின்னாடி சொல்கிறேன். ஓகே, பிஜிடிஆர்பி எக்ஸாம் 28 அக்டோபர் 2025 அன்றைக்கி நடந்தது. அதில் நிறைய கொஷின்ஸ் நம்ம அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் அப்ஜெக்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஒரு 50 மார்க்ஸ்க்கு உண்டான 30 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் மினிமம் பார்த்திங்கன்னா 40% மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 40%னா 20 மதிப்பெண்கள் பெற வேண்டும், இல்லையென்றால் எலிஜிபிலிட்டி ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சப்போஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படி இருந்தால் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு நம்மளுடைய ஓஎம்ஆரை எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சப்ஜெக்டில் மினிமம் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். இப்போ ஜென்ரல் 10 அண்ட் அதர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் 10 அப்படின்னா பிசி அண்ட் எம்பிசி பிசிஎம்ஸ். இவங்க பார்த்திங்கன்னா மினிமம் 75 மார்க்கு, அதாவது 50% மார்க் எடுத்துருக்கணும். மினிமம் 75 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் தான் அவங்க எலிஜிபிள் ஆகுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஸ்சி அண்ட் எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா 45% மதிப்பெண்கள் பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 45 சதவீதம்னா 68 மார்க் எஸ்சி கேண்டிடேட்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி எஸ்டி கேண்டிடேட் பார்த்திங்கன்னா 40% மார்க், மினிமம் 40% மார்க் எடுத்துருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா 68 மதிப்பெண்கள் பெறணும், இல்லைனா இவங்க எலிஜிபிள் ஆக மாட்டாங்க. ஓகே, இந்த டிஆர்பியில் பொறுத்தவரையிலும் தமிழ் எலிஜிபிலிட்டியில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகிட்டுருக்காங்க அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க. இது ஒரு கூடுதல் அப்டேட் ஆகும். ஓகே, இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் தமிழை பொறுத்தவரையிலும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தமிழை பொறுத்தவரையிலும் 30 வினாக்களிலிருந்து 28 கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ் புக்கில் இருந்து மட்டும்தான் கேட்டிருக்காங்க. 2 கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் தமிழ் புக்கில் இருந்து போயிருக்காங்க. அதனால் நீங்கள் காலேஜ் டிஆர்பி ஆகட்டும், நீங்கள் 10th புக்கை முடிஞ்ச வரலும் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டைம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 9th புக்கையும் 8th புக்கையும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, நாங்கள் எங்களுடைய சென்டரில் இருந்து ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுறோம், எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நவம்பர் 25 நாங்கள் எதிர்பார்க்குறோம். சப்போஸ் நவம்பர் 25 ரிசல்ட் வரல அப்படின்னா டிசம்பர் 2nd வீக்கு ரிசல்ட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, டிஆர்பி ரிலேட்டட் அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காலேஜ் டிஆர்பி ஜுவாலஜி மாடல் டெஸ்ட் கொஷின் பேப்பர் எங்களுடைய யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். எங்களுடைய சென்டர் அரிஸ்டாட்டில் டிஆர்பி கோச்சிங் சென்டர் காஞ்சிபுரத்தில் ரன் பண்ணிகிட்ருக்கோம். பிஜிடிஆர்பி ஜுவாலஜிக்கு மட்டும் ஆன்லைன் அண்டு டைரக்ட் கிளாஸ் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுடைய ஜுவாலஜி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.